புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 53 அருகம்புல்லின் சாதனை. தொடர்ச்சி. பதி, பசு, பாசம். தத்துவ விளக்கம். ஜனக மன்னனே, பதி, பசு, பாசம் என 3 தத்துவ பொருட்கள் உண்டு. அவற்றில் பதி என்பது ஏகமான நான், பசு என்பது அநேகமான ஆன்மா, பாசம் என்பது ஆணவம், கன்மம், அசுத்த மாயை, சுத்த மாயை என்னும் 4ஐயும் குறிக்கும். இவற்றில் பதிக்கு ஒருவருக்கு அறிவிக்காமலேயே உணரும் குணமும், ஆத்மாவிற்கு அறிவிக்கும் குணமும், அநேகமான பசுவிற்கு அறிவித்தால் அறியும் குணமும் உண்டு. ஆத்மா ஆணவத்தோடு இணைந்தால் ஆணவத்தின் அழுத்துகின்ற குணமும், பதியோடு இணைந்தால் பதியை அழுத்துகிற குணமும் உண்டு. இது போலவே பொருள் என்பதும் வியாபகம், வியாப்தி, வியாபியம் என 3 வகைப்படும். இவற்றில் வியாபகம் என்பது நிறைந்திருத்தல், வியாப்தி என்பது சமமாயிருத்தல், வியாபியம் என்பது உள்ளடக்கி இருத்தல். உதாரணமாக, கடல் என்பது வியாபகம், அதில் தண்ணீர் என்பது வியாப்தி, அத்தண்ணீரில் உப்பு என்பது வியாபியம். அதுபோலவே நாம் என்பது வியாபகம், நம்மில் ஆத்மா என்பது வியாப்தி, நம் ஆத்மாவில் மலம் முதலானவைகள் வியாபியமாகும். ஆதியிலே ஆன்மாக்கள் ஆணவ மலத்தில் அழுத்திக் கிடந்தன. அந்த ஆணவ மலமோ ஆத்மாக்களுக்கு கர்மத்திலே வேட்கையூட்டியது. அவ்வேட்கைகளுக்கேற்ற மாயா சாதனங்களை நான் உருவாக்கிக் கொடுத்து அவற்றின் மூலமாக கர்மங்களை அனுபவித்து வரச் செய்தேன். ஆத்மாவிற்கு ஆணவ மலம் என்பது அனாதிசயோகம் என்று கூறப்படும். ஆத்மாவிற்கு கர்மத்திலே ஏற்படும் விருப்பம் பதியான நான் ஊட்டியது மட்டுமல்ல, ஆத்மா தானாகவே விரும்பியதுமல்ல. ஆணவ மலம் ஆத்மாவிற்கு கர்மத்திலே விருப்பத்தையூட்டியது. எனவே ஆத்மாக்களை முன்னிட்டு அவற்றின் கர்மத்திற்கு ஏற்ற தேகத்தை தந்து அத்தேகத்தின் மூலமாக அந்த கர்மத்தை ஈட்டி அனுபவிக்கச் செய்கிறேன். பசுத்தழும் குழந்தைக்கு பாலாடையில் பாலூற்றி ஊற்றும் தாயைப் போலவும், குருடனுக்கு கோல் கொடுத்து கூட்டிச் செல்லும் தோழனைப் போலவும், பிறரின் விருப்பத்திற்கிணங்க மண்ணைப் போலவும், பிறரின் விருப்பத்திற்கு இணங்க மண்ணை பிசைந்து பாண்டம் செய்யும் குயவனைப் போலவும் ஆத்மாவானது கர்மங்களை புசிப்பதற்கு நான் உதவுகிறேன். சந்திர சூரியர்களை ராகு கேதுகள் மறைப்பது போலவும், நெருப்பை நீர் மறைப்பது போலவும், வானவெளியை மலை மறைப்பது போலவும் ஆத்மாக்களை ஆணவ இருள் என்னும் மலம் மறைக்கும். நான் என்னும் எண்ணத்தால் கன்மம் உண்டாயிற்று. அந்த கன்மத்தால் மாயை உண்டாயிற்று. அந்த மாயையால் தனு கரண புவன போகங்கள் ஏற்பட்டன. இறைவனான நான் இச்சா ஞானா கிரியா சொரூபமாய் இருந்து ஆன்மாக்களுக்கு கன்மங்களை ஊட்டுவேன். ஆன்மாக்களை முக்தியில் சேர்ப்பதே இச்சையாகும். அவை இச்சித்த கருமங்களை அறிவதே ஞானமாகும். அக்கன்மங்களையூட்டி அனுபவித்து ஒழியச் செய்வதே கிரியையாகும். ஆன்மாக்களும் இச்சா ஞான கிரியா சொரூபமாக இருந்தே அக்கன்மங்களை புசிப்பார்கள். அதாவது பொருள் விஷயங்களில் அவை பதிந்து பற்று கொள்வதே இச்சையாகும். அவ்விஷயங்களை பகுத்தறிவதே ஞானமாகும். அனைத்தையும் தானென்று லயித்தலே கிரியையாகும். கன்மம் என்பது ஸ்தூலகன்மம், சூட்சம கன்மம், அதிசூட்சம கன்மம்
என மூவகைப்படும். ஸ்தூல கன்மம் என்பது வினைகளாகும். சூட்சம கன்மம் என்பது வினைகளுக்கு பின் பலமாக வரும் பாவ புண்ணியங்களாகும். அதிசூட்சம கன்மம் என்பது அப்புண்ணிய பாவங்களுக்கு பின்பலமாக வருகின்ற இன்ப துன்பங்களாகும். இம்மூன்று கன்மங்களும் அகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் என மூவகையாக விளங்குகின்றன. நல்வினை, தீவினை என்னும் இரு வினைகளே ஆகாமியம். அந்த இருவினை பயன்களான புண்ணிய பாவங்களே சஞ்சிதம். அப்பாவ புண்ணியங்களின் பலனாக வரும் இன்ப துன்பங்களே பிராரத்துவம். இவை மூன்றும் சரியே பயிரிடுதல், அதனால் உண்டான பலனை களஞ்சியத்தில் சேர்த்து வைத்தல், அக்களஞ்சியத்திலிருந்து அவ்வப்போது எடுத்து புசித்தல் போன்றவையாகும். ஆத்மாக்களுக்கு கன்ம பலமானது ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்மீகம் என்னும் மூன்று வித தாபங்களால் வந்து புசிக்கச் செய்யும். ஆத்மாக்களுக்கு பரிபக்குவம் வருங்காலத்தில் சஞ்சித கன்மம் என்பது ஞானகுருவின் கண்ணோக்கால் அகன்றொழியும். பிராரத்துவ கன்மம் என்பது பிறவி எடுத்த தேகத்தால் அனுபவிக்கப்பட்டு ஒழியும். ஆகாமிய கன்மம் என்பது தூய்மையான ஞானத்தால் மேலெழும்பி வராமல் அகன்று ஒழியும். இறைவனான நான் பெத்தான் மாக்களிடம் பாலுக்குள் நெய் போலவும், முத்தான் மாக்களிடம் தயிருக்குள் வெண்ணெய் போலவும் இருப்பேன். ஆத்மாவிற்கு மூன்று அவஸ்தைகளும் உண்டு. அவை கேவலம், சகலம், சுத்தம் எனப்படும். அவை மூன்றும் மேலும் காரணம், காரியம் என இரு வகைப்படும். அவற்றில் காரண கேவலாம்சம் என்பது இரவின் இருட்டிலும் கண்கள் ஒளி இழக்காமல் விழித்திருப்பதும் போன்றதாகும். காரிய கேவலாவஸ்தை என்பது நெற்றிக்கண்டம், இருதயம், உந்தி, மூலம் என்னும் ஐந்திடத்திலும் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்னும் கீழாவஸ்தைகள் ஐந்தையும் அடைவதாகும். காரண சகல அவஸ்தை என்பது அனாதி கேவலத்திலே அழுத்தியிருந்த ஆத்ம மாயா சாதனங்களினால் அத்தன்மை நீக்கி சுக துக்கங்களை அறிந்துணர்வதாகும். அதாவது இருட்டில் அழுந்தி கிடந்த கண்கள் தீப வெளிச்சத்தினால் இருள் நீங்கி பொருட்களை காண்பது போன்றதாகும். காரிய சகல அவஸ்தை என்பது இலாடத்தானத்தில் துரியாதீதம் முதல் சாக்கிரம் வரை ஐந்து மத்தியா அவஸ்தைகளையும் அடைவதாக. காரண சுத்த அவஸ்தை என்பது அனாதி கேவலத்திலும் சகலத்திலும் அழுத்தி கிடந்த ஆத்மா திருவருள் தரிசனத்தினால் அவற்றை விட்டு நீங்கி பிரம்மானந்தத்தை அனுபவிப்பதாகும். அதாவது இரவில் இருளிலும் தீப வெளிச்சத்திலும் அழுந்தி கிடந்த கண்கள் சூரியன் உதித்ததும் அவற்றை விட்டு நீங்கி அந்த சூரியனை பார்த்து கொண்டிருப்பது போன்றதாகும். காரிய சுத்த அவஸ்தை என்பது நின்மல சாக்கிரம் முதல் நின்மல துரியாதீதம் வரை ஐந்து மேலான அவஸ்தைகளையும் அடைவதாகும். சிருஷ்டி படைத்தல், ஸ்திதி காத்தல், சங்காரம் அழித்தல், துரோபவம் மறைத்தல், அனுக்கிரகம் அருளல் என்னும் ஐந்து தொழில்களையும் ஜீவாத்மாக்களிடமும் இறைவனான நாதனே நடத்துகிறான். ஜீவாத்மாக்களுக்கு மாயா கருவிகளை உருவாக்கி அறிவை விளைவிப்பதே சிருஷ்டியாகும். அவர்களுக்கு மாயா கருவிகளை நிலைநிறுத்தி அறிவை நிலை பெறச் செய்வதே ஸ்திதியாகும். அவர்களுக்கு மாயா கருவிகளை ஒடுக்கி அறிவை அடக்குவதே சங்காரமாகும். அவர்களுக்கு அறியும் தொழில்களே அருள் மூலம் மலங்களால் மறைப்பித்து அவரவர் கர்மங்களுக்கு ஏற்றபடி இயக்குவதே துரோபவமாகும். அவர்களுக்கு சுக துக்கங்களையூட்டி புண்ணிய பாவங்கள் என்னும் வினைகளை அறுத்தெறிதலே அனுக்கிரகம் ஆகும். ஆத்மாக்கள் மாயா கருவிகளை
விநாயகரைப் பற்றி அறிந்திருப்பதே பிறப்பு எனப்படும். மாயா கருவிகள் நீக்கி அறியாமல் இருப்பதே இறப்பு எனப்படும். ஆயாசத்தில் அழுத்தி இருப்பதே நரகம் எனப்படும். அனாயசத்தை அடைந்திருப்பதே மோட்சம் எனப்படும். மூவகை ஆத்மாக்களும் இறைவன் ஆட்கொள்ளும் முறையும். ஜீவாத்மாக்கள் 3 வகைப்படுவார்கள். அவை யாவன: ஆணவ மலம் ஒன்றோடு மட்டும் கூடியிருக்கும் ஆத்மா விஞ்ஞான கலர் எனப்படுவர். ஆணவ மலம் கன்ம மலம் என்னும் 2 மலங்களோடு கூடியிருக்கும் ஆத்மா பிரளயா கலர் எனப்படுவர். ஆணவம் கன்மம் மாயை என்னும் மும்மலங்களோடு கூடியிருக்கும் ஆத்மா சகலர் எனப்படுவர். இறைவனான நான் விஞ்ஞான கலருக்கு ஒளி வடிவமாகவும் பிரளயா கலருக்கு தெய்வ வடிவமாகவும் சகலருக்கு மனித வடிவமாகவும் தோன்றி ஆட்கொள்வேன். ஜீவாத்மாவுக்கு நல்வினை பயன் தீவினை பயன் இரண்டிலும் விரும்பும் விருப்பின்றி சமநிலை பக்குவம் வந்து சேரும் காலத்தில் மாயா பிறவிகளைக் கொண்டு அதன் மலப்பிணியை அகற்றி ஒழிப்பேன். தொன்று தொட்டு உண்டாக்கி வரும் சிவ புண்ணியங்களே அத்தகைய மல மயக்கத்திற்கு காரணமாகும். சிவ புண்ணியங்கள் சிவ புண்ணியங்களாவன: புத்தி பூர்வ சிவ புண்ணியம், உபாய சரிதை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய நியாயம், மெய் சரிதை, மெய் கிரியை, மெய் யோகம், மெய் ஞானம். அருள் நிலைகள் 10. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆத்ம ரூபம், ஆத்ம தரிசனம், ஆத்ம சுத்தி, சிவ ரோபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ போகம் என அருள் நிலைகள் 10 வகைப்படும். இந்த 10 நிலைகளையும் பரிபக்குவமடைந்த ஆத்மாவிற்கு நானே ஞான குருவாக இருந்து 5 அவஸ்தைகளையும் அடக்கி மெய் ஞானத்தை உணர்த்துவேன். ஜனக மன்னனே, உணர்த்தினாலன்றி தானாகவே ஒன்றையும் உணர முடியாத நீயா ஏக பரபிரம்மம் ஆவாய். ஆகவே இனியேனும் உன் அகம்பாவத்தை விட்டு நானே அனைத்தும் என்பதை உணர்ந்து என்னை வழிபட்டு வருவாயாக. இவ்வாறு ஞானப் பிள்ளையாரால் அறிவு தெளிவு பெற்ற ஜனக மன்னன் மெய்ஞானி என்று உலகம் போற்றும் வண்ணம் அரசாண்டு ஜீவன் முக்தி பெற்றான். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.